தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கான்டென்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ லான்ச் ஆன ஃபார்ச்சுனருக்கு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு கார் எம்ஜியோட மெஜஸ்டர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. 6 சீட்டர் வெர்ஷனும் இருக்கு, 7 சீட்டர் வெர்ஷனும் இருக்கு. இந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்க போகுது, இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்க போகுது, இதை ஒரு ஆஃப் ரோட்ல நம்ம டிரைவ் பண்ண போறோம். அப்போ அந்த ஆஃப் ரோட்ல இதோட கேப்பபிள் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளாக ஒரு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபார்ச்சுனருக்கும் இதுக்கும் மேஜராக என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார்ச்சுனரோட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப மேசிவாக இருக்கும், பல்கியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரோட ஃப்ரண்ட் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சட்டில்டாக தான் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஹைட் மட்டும் நல்ல ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போ ஒரு ஹை ஸ்டாண்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஹெட்லைட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. எல்இடியில் 2 வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டடாகவும் 1 ரிஃப்ளெக்டர் டைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. வேர்ட்டிக்கலாக வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் ஃபாக் லேம்ப் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் எதுவுமே இல்லை. தோ இது ஹைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஃபாக் லேம்ப் கொடுத்தா இது ஆஃப் ரோடில் இதுக்குரிய அது உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரியே இங்கே கிரில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு மஸ்குலரான ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மேசிவாக எம்போஸ்டாக வந்து கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்ல வந்து உங்களுக்கு இருக்குது. நடுவில் எம்ஜி அப்படிங்கிற ஒரு பெரிய லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 கேமரா, ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். உள்ளே வந்து நல்ல கிளாரிட்டியில் அது இருக்குன்னு சொல்லலாம். ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வருது. ஸோ ஃபார்ச்சுனரில் மிஸ் ஆகிற விஷயம் வந்து இந்த ஆடாஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியாக அது இன்னும் அப்கிரேட் ஆகாமல் இருக்குது. பட் இதில் ஆடாஸ் வித் 13 ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இங்கே கீழே பார்க்கும்போது நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு ஸ்கிட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு அப்ரோச் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப் ரோடுக்கு ஒரு ப்ராப்பரான கேபபிளான ஒரு ஃப்ரண்ட் அப்ரோச் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இருக்குது. இது நம்ம ஆஃப் ரோடும் டிரைவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதில் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. சைட் வியூ நம்ம பார்க்கும்போது இது D+ அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டில் வருது. அது எதனால் சொல்கிறாங்கன்னா இதோட லென்த்து 5.1 மீட்டர்ஸ் இருக்கும். வேற ஃபார்ச்சுனர் பார்த்தீங்க அப்படின்னா 4.8 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அப்போ அதை விட நல்ல லென்த் இருக்கிற ஒரு காரு. வீல் பேஸுமே 2940 mm வந்து இதோட வீல் பேஸு. அதுவுமே இந்த செக்மெண்ட்டில் லார்ஜரான ஒரு வீல் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட பெனிஃபிட்டு நமக்கு கேபின்குள்ளே ஸ்பேசிங்கில் கிடைக்கிது. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm தான் இது. பட் அது வந்து 225 mm இருக்கும். ஆஃப் ரோடுக்கு 210 அப்படிங்கிறது போதுமா அப்படிங்கிறத டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஒரு மேசிவான ஒரு ORVM வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ லார்ஜராக இருக்குது. உள்ளே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற அத்தனை விஷயமே நமக்கு இல்லை ரொம்ப விசிபிளாக ரொம்ப கிளியராக நமக்கு அதில் தெரியுது. ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1.8 மீட்டர்ஸு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஃபார்ச்சுனருமே 1.8 தான். ஒரு 15 mm தான் இது வந்து கொஞ்சம் டாலர் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மேலே ஒரு பெனாரமிக் சன்ரூஃபும் நமக்கு அதில் வருது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது 19 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டைமண்ட் கட் அலாயாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியர்லையுமே டிஸ்க் கிடைக்குது. 4 வீல் டிஸ்க் நமக்கு வரும். டயரோட ப்ரொஃபைல் 255/60 R19 வந்து இருக்குது. ஆல் டெரைன் டயர் தான் இருக்குது. சியட்டோட டயர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு ஆஃப் ரோடில் அது பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மாதிரி அந்த கிரிப்புக்கு, ட்ராக்ஷனுக்கு இது நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ரியரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது மேசிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டாலராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ளாட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரோட பம்பர்லேயும் இங்கே பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நல்ல மஸ்குலரான ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து கிடைக்குது. ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து ஃபங்க்ஷனலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸுமே நமக்கு அதில் கிடைக்கும். மெஜஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து இங்கே நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டெயில் லேம்ப் வந்து ஃபுல்லி எல்இடியில் கனெக்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
மோரிஸ் கேரேஜ் அப்படிங்கிற அந்த பேட்சும் நமக்கு வருது. மேலே டீஃபாகர் லைனும் வந்து விண்ட்ஷீல்டில் இருக்குது. அதே மாதிரி வைப்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து அட்டாச்சாக ஃப்ளூயிடும் நமக்கு வந்து அதில் வருது. மேலே ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பாய்லரும் இன்டெகிரேட்டடாக வருது. இப்போ இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 343 லிட்டர்ஸ் வந்து 3 சீட்டும் மேலே போட்டாலும் நமக்கு கிடைக்குது. விச் இஸ் லார்ஜர் இன் செக்மெண்ட் சொல்லலாம். நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு சூகேஸே வச்சுருக்கிறோம். ஒரு 7 சீட்டரில் இந்த அளவுக்கு பூட் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா 1340 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸாக கிடைக்கும். அப்போது கிட்டத்தட்ட வீடையே ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம், ஃப்ரண்ட்டில் காக்பீட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சீட் நல்லா ஒய்டராக இருக்குது. ஓப்பா, என்னோட சைஸை விட இன்னும் பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வென்டிலேட்டட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, நல்ல ஹைட்டு, ஹெட்ரூமே நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ இருக்குது. நம்ம உள்ளே வர்றதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது. அதில் ஏறி தான் கண்டிப்பாக வரணும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. கீழே டி கட்டில் வந்து ஒரு ஸ்டேரிங் வந்து நமக்கு இருக்குது. இங்கேயே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டரும் இருக்குது. இந்த காரில் ஏடி மட்டும்தான் வருது. அதில் 8 ஸ்பீட் ஏடி மட்டும்தான் கொடுப்பாங்க, மேனுவல் வந்து கிடையாது. பட் ஃபார்ச்சுனரில் உங்களுக்கு மேனுவலும் இருந்தது. இதில் அந்த மேனுவலை வெளியில் எடுத்திருக்காங்க. ஒன்லி ஏடி மட்டும்தான். ஸோ இங்கே ஒரு 12.3 இன்ச்சஸில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட்டு, கிளஸ்டர் பார்த்தாலுமே 12.3 இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நல்ல ஒரு மேசிவாக இருக்குது, நல்ல ஒரு டச் சென்சிட்டிவ், ரெஸ்பான்ஸும் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. டிலே அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அதே மாதிரி ரிவர்ஸ்க்குரிய கேமராவும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அடாப்டிவாகவும் அதில் வந்து கைட்லைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. 360க்கு இதில் கேமரா நிறைய ஆங்கிள்ஸில் யூ டர்ன் போடும்போது 8 ஆங்கிளில் ஒரு வியூ இருக்குது. எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் லோடடாக நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒய்டரான ஏசி வென்ட்ஸ் வந்து கிடைக்குது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு கூலிங் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். அங்கேயும் வந்து ரொம்ப லென்த்தாக ஒரு ஏசியோட வெண்ட் ஃபுல்லி பிளாக்ல தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு பிரஸ்ட் அலுமினியமில் ஒரு மெட்டல் ஃபீலில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு சின்னதாக ஒரு லெதர் ஃபீல் இருக்குது. மேலேயுமே வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு இருக்குது. க்ளவ் பாக்ஸு கூல்டு க்ளவ் பாக்ஸாக வந்து வரல உங்களுக்கு. அது வந்து சிம்பிளான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான். ஸ்பேஸுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. 2 வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய மொபைலை வைக்க முடிகிற அளவுக்கு 2 சார்ஜர் உங்களுக்கு இருக்குது. ஃபுல்லி ஏசி எல்லாமே வந்து பட்டன்லேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது போக இன்ஃபோடைன்மெண்ட்லேயும் உங்களால் பண்ண முடியும். இது வந்து ஒரு 4 வீல் டிரைவ் 4x4 வித் 3 டிஃப்லாக்கோட வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, இந்த மாதிரி 3 டிஃப்லாக்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் டெமோவாகவே பார்ப்பீங்க. அது போக டிரைவ் மோட்ஸும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸு, நார்மலு, சிட்டி, இந்த மாதிரி மோட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து நல்ல ஒரு மேசிவான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதில் ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த காக்பிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்பேசிஸாக இருக்குது. நிறையா ஸ்டோரேஜோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் எர்கனாமிக்ஸ் வைஸ் இது கொஞ்சம் லேக்னு சொல்லலாம். ரியர் சீட்டுக்கு வந்து உட்காந்துருக்குறோம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு 6 சீட்டர் வெர்ஷன் தான் வந்து இது. அதனால் கேப்டன் சீட்டாக உங்களுக்கு கிடைக்கிது. வித் வென்டிலேட்டர் சீட்டாகவும் கிடைக்கிது. தனியாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நடுவில் ஒரு பேசேஜ் 3rd row போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஃபேக்ட் அடல்ட்டே போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நல்ல ஒரு நீ ஸ்பேஸு. இது ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் 3rd row கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீ ஸ்பேஸு, ஓரளவுக்கு நல்ல காலை வந்து உள்ளே டக் பண்ண முடியுது. அட்ஜஸ்டபிளில் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல மேசிவான ஒரு ஹெட்ரெஸ்ட்டு. ஹெட்ரூமும் வந்து டீசெண்டாக இருக்குது. என்னோட ஹைட்டு 5'8". அப்போ 6'1" வரைக்கும் இது மேனேஜ் பண்ணலாம். மேலே சன்ரூஃபு, பெனாரமிக் சன்ரூஃபாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு வருது 2nd row வரைக்கும். பட் இந்த பிளைண்டர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஹீட் அப்படியே உள்ளே தள்ளுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அது ஹார்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஹீட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். இந்த சம்மரில் பீக்கில் 12 o'clock இருந்து ஷூட் பண்ணுறோம். ஹீட் அப்படியே உள்ளே இறங்குது. இங்கே ஒரு ஏசியோட வெண்ட்டு சைடில் மேலே இருக்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு லைட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 zone ஏசியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் 2க்கும் தனித்தனியாக ஏசியோட கண்ட்ரோல்ஸ், அது போக 2nd and 3rd தனியாக ஒரு கண்ட்ரோல்ஸு இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
நீங்கள் டெம்பரேச்சரை வேரி பண்ணுறதுக்கு இங்கே ரோலர் இருக்குது. அது போக ஃபேனோட ஸ்பீடை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மோடுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சார்ஜர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. USB-A வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு இன்வெர்டர் போர்ட்டுமே இருக்குது. விச் இஸ் நீங்கள் லேப்டாப்பை டேரெக்டாக நீங்கள் இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இதில் வருது. தேர்ட் ரோக்கு போகலாம், எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எஸ், இதிலே நம்ம எந்திரிச்சு ஓரளவுக்கு நல்லா என்னால் நிற்க முடியுது. இப்படி எனக்கு போகிற அளவுக்கு இதில் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இப்படி போய் நம்ம வந்து இப்படி தேர்ட் ரோவில் இப்படி உட்காடுறோம். சரியா? உட்கார்ந்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீட் வந்து என்னுடைய பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் நம்ம வச்சுருந்தோம். மிடில் வந்து இது வச்சுருக்கோம். அப்படி வைக்கும்போது நல்ல ஒரு நீ ஸ்பேஸே இருக்குது. பட் கீழே என்னால் கால் உள்ளே விட முடியல. லெக் ரூம்ங்கிறது டைட்டாக இருக்குது. பட் நீ ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நல்ல ஒரு ஸ்கூப்பும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மேலே ஹெட் ரூம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே செகண்ட் ரோவில் எப்படி இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா அந்த சன்ரூஃப் வந்து இங்கேயோட முடிஞ்சதுனால இங்கே ஒரு ஸ்கூப் மாதிரி இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் பெட்டராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசியோட வெண்ட்டு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரியே இதுக்கு தனியாக கண்ட்ரோலர்ஸ் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டில் செகண்ட் அண்ட் தேர்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிக்ளைன் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே ஒரு புல்லர் இருக்குது. அதை இழுத்தோம் அப்படின்னா ரிக்ளைன் வந்து இது எப்படி முன்னாடி வச்சுக்கலாம், இல்லை இப்படி நல்லா பின்னாடி வந்து சாய்ச்சிக்கலாம். ஸோ அது எப்படி வேணுமோ ரிக்ளைனை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஆம்ரெஸ்ட் மிஸ்ஸிங்கு அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் லக்ஸுரியாக கம்ஃபர்ட் இருக்கும். 50-50 சீட்ஸ் வந்து கிடைக்குது. இன்கேஸ் லக்கேஜ் ஒரு 50 மட்டும் ஃபோல்டு பண்ணி நீங்கள் லக்கேஜ் ஏற்றுனாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. அந்த சைடு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்ட் ரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக டாப் நாச்சாக இருக்குது. இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு டிஎல்ஓ பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது ஒரு பாடி அண்ட் லேடர் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேவியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரோடில் ஓடும்போது இருக்குது. அதனால் தேர்ட் ரோ உட்காந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரௌசினஸ் இருக்கும். பாடி ரோல் வந்து அதிகமாக இருக்கும். நோஸ் டைவுமே வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு கம்ஃபர்ட் தான் இது. அப்போ நீங்கள் ஒரு 500 ஸ்ட்ரெச்லாம் ஒன் ஸ்ட்ரெச்லாம் உட்காந்து போக முடியாது. நடுவில் ஒரு பிரேக் எடுத்து தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எம்ஜி மெஜஸ்டரை ஒரு நார்மலான ரோட் கண்டிஷனில் இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். இது எப்படி சப்போர்ட் பண்ணுது, இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் மோடில் போட்டுட்டேன். ஓகே, நமக்கு இங்கே ரைட் சைடில் தான் வந்து அந்த சேஞ்சிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. என்னென்னா மோஸ்ட்லி நம்ம ஃபோர்ட்லலாம் நம்ம பார்த்துருப்போம், லெஃப்ட் சைடில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் மறந்து போய் ரைட்டை தட்டுவோம். ரைட்டை தட்டினோன்னா அது வைப்பராக இருக்கும். பட் இங்கே வந்து டிரைவ் சேஞ்சே வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம டிரைவில் இருக்கும்போது மாற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்ரலில் போய் டச் பண்ணி விட்டுறோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது மூவ் பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட பவர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் மார்னிங்லேருந்து ஓட்டியிருக்கிறோம், ஆஃப் ரோடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவலில் பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, பட் இது வந்து ட்வின் டர்போ. பட் ட்வின் டர்போனா அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி டார்க் வந்து உங்களுக்கு ஒரு சடன் ஒரு டெலிவரி வந்து உங்களுக்கு இருக்கும். அது மேனேஜபிளாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் அக்ரெசிவாக மேனேஜ் பண்ண முடியாத நிலைமையில் இல்லை. மேனேஜ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் வந்து உங்களுக்கு இல்லை. ரொம்ப அப்படியே நம்ம சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்குலாம் பவர் இல்லை. டீசெண்டாக இருக்குது. ஏன்னா வண்டியோட வெயிட்டும் வந்து அதிகம். ஸோ அதுக்கு இதோட அந்த டர்போவோட இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு சட்டிலாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அடிக்குவேட்டான ஒரு பவர் வந்து அது கண்டிப்பாக டெலிவரி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பாடி அண்ட் லேடரில் தான் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிளெயின் ரோடில் நம்ம பார்க்க முடியுது. ஆஃப் ரோடில் சூப்பராக இருக்குது. பட் இந்த மாதிரியான ரோட் கண்டிஷனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படி ஒரு வேவியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அது வந்து இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கண்டிப்பாக இந்த கார்லையுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப அன்ஈவனான ரோடில் நீங்கள் போகும்போது ஸ்லோவாலாம் போகிறீங்க அப்படின்னா அப்படி போட்டு உங்களை வந்து இப்படி உலுக்கி இப்படி வாங்குது. சம்டைம் நம்ம கழுத்தே வலிக்கிற அளவுக்கு கழுத்து அப்படி வெட்டுது. அந்த அளவுக்கு வந்து இது அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்தது ஸ்டேரிங்கு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் சிட்டிக்கு வந்து செம்ம லைட்டாக இருக்குது. ஹைவேக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டேரிங் வந்து
நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, நல்ல ஒரு ஃபீட்பேக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். பிரேக்கிங்கு ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இன்ஸ்டண்ட்டாக, அதாவது ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங்காக வந்து உங்களுக்கு இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு பிரேக்கிங்கே இல்லை, அதுக்கப்புறமா தான் பிரேக்கே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால் பிரேக்கை வந்து கொஞ்சம் எம்ஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலுமே இது கொடுக்குற அந்த வேவியான ஃபீலுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரேக்கிங் எல்லாமே வந்து கொஞ்சம் பிளான்டு பிரேக்கிங்காக தான் இருக்கும். ரொம்ப ஓங்கி அமுக்கணும் போது பயங்கரமாக நோஸ் டே வந்து தெரியுது. நம்ம உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படி வாரி சுருட்டி கீழே விழுகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நோஸ் டே வந்து இதில் இருக்குது. அப்போ பிரேக்கிங் டெஃபினட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, மிச்சப்படி உங்களுக்கு வந்து பவராக இருக்கலாம், இதோட விசிபிலிட்டியாக இருக்கலாம், ரோட் விசிபிலிட்டியாக இருக்கலாம், எல்லாமே வந்து டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படியே அப்ரப்டாக முன்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது. ஆஃப் ரோட் கண்டிஷனில் மட்டும் அஃப்கோர்ஸ் நமக்கு எனி கார் அப்படி தான், முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேமராவை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அந்த கேமரா ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இந்த இன்சுலேஷன் பண்ணது ஆடியோ, இந்த சவுண்ட் இன்சுலேஷன் வந்து ஹூட்ல இருந்து நமக்கு பெருசாக எந்த நாய்ஸும் வந்து நமக்கு உள்ளே வரலை. ரொம்ப சைலண்ட்டாகவே வந்து உங்களுக்கு அது இருக்குது. அடுத்தது இப்போ ஹூட்லேருந்து வர்ற நாய்ஸு, இது வந்து ஒரு டீசலாக இருந்தால் கூட அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குதுங்க. நமக்கு உள்ள எந்த நாய்ஸுமே வந்து இல்லை. ரொம்ப ஹை ரெவ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே வந்து கேட்குது. ஆம்பியன்ஸும் சூப்பராக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஹார்ன் சவுண்டை விட தவிர வேறு எதுவுமே வந்து நமக்கு உள்ளே கேட்கல. அவ்வளோ சைலண்ட்டாக வந்து கேபின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் டெக்கியான விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் சேஃப்டிக்கும் வந்து ஆடாஸ் இது எல்லாமே வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த ஆஃப் ரோடுக்குரிய இந்த 4 வீல் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 வீல் டிரைவராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே எல்லாத்தையும் பாதுகாக்குது. அந்த அளவுக்கு வந்து இதில் விஷயங்கள் இருக்குது. பட் எதை எப்போ ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், செமையாக வந்து அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எர்கனாமிக்ஸ் வைஸ் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நிறையா விஷயங்களை கொண்டு போய் இன்ஃபோடெயின்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எம்ஜி பண்ணுற அந்த தப்பு தான் இதுலேயும் நடந்திருக்கு. நிறைய உள்ளதான் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பட்டன்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எர்கனாமிக்ஸ்க்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். மிச்சப்படி காக்பைட் வந்து நல்லாவே இருக்குது. நான் என் டு என் நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. பெருசாக வந்து பிளைண்ட் ஸ்பாட் இல்லை. இந்த ஓஆர்விஎம்லாம் பார்த்தீங்கன்னா அத்தான் தண்டிக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி திரும்பி பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய ஓஆர்விஎம்மா அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு சின்ன லைட்டும் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து பின்னாடி இருந்து யாராவது வந்தாங்கன்னா ஒரு லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. டிஃபாகர் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஓஆர்விஎம்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகுது. பெரிய வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து போகாது. பட் இருந்தாலும் மிஸ்டியான விஷயங்கள் வந்து மழை பெய்யும் போது அதிலேருந்து உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சின்னதாக ஒரு ரீல் கூட நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அது எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஓவரால் இந்த காரு நல்ல மேசிவான ஜைஜாண்டிக்கான ஒரு டிரைவிங் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒரு கார் பார்க்குறீங்க, இப்படி ஒரு லுக்கில் வேணும், கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு 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 ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காரை ஒரு கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு அதிகமான வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. மேபி 50 lakhs இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ இந்த எம்ஜியோட நியூ மெஜஸ்டர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதோட ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி, ப்ராப்பரான ரோடில் இது எப்படி சப்போர்ட் பண்ணுது, இன்டீரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருந்தது, இது எல்லாமே. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.